நீங்கள் தேவ சமூகத்தில் உங்கள் வீட்டில் தேவனே என்னால் முடியல அப்படின்னு சொல்லும்போது அவர் கிருபை உங்களை தாங்குகிறது. தகப்பனே இந்த போராட்டம் என்னால் தாங்க முடியல என்று நீங்கள் வாயை திறந்து சொல்லும்போது அவர் கிருபை உங்களை தாங்குகிறது. இயேசுவே இதை என்னால் வலுக்கார முடியவில்லை, சமாளிக்க முடியவில்லை, என்ன செய்தென்று தெரியவில்லை என்று தேவனே நீங்கள் சொல்லும்போது அந்த நேரத்தில் அவர் கிருபை உங்களை தாங்குகிறது. தகப்பனே இந்த பலவீனத்திலே ஆண்டவரே என்னால் ஒன்றுமே செய்ய முடியல, என்ன செய்ய ஆண்டவரே அப்போ நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அப்போது அவர் கிருபை உங்களை தாங்குகிறது. தகப்பனே இந்த கடன் பிரச்சனை தப்பி வைக்க என்னால் முடியலையே என்று வாயை திறந்து சொல்லும்போது அந்த நேரத்தில் அவர் கிருபை உங்களை தாங்குகிறது. எப்போது உங்கள் வேதனையை சொல்லுகிறீங்களோ, எப்போது உங்கள் கஷ்டத்தை சொல்லுகிறீங்களோ, எப்போது உங்கள் நெருக்கத்தை அப்பா சமூகத்தில் சொல்றீங்களோ அப்போதெல்லாம் அந்த நேரத்தில் அவர் கிருபை உங்களை தாங்கி 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 உங்களை தப்புச்சு நடத்துகிறது என்பதை மறந்து விடாதீங்க. எப்போதெல்லாம் நீங்க மனதில் வேதனைப்பட்டு, எப்போதெல்லாம் மனதில் துக்கப்பட்டு, அப்பா என் காலு என்னால நடக்க முடியலையே என்று கதறும் போது உங்கள் கால்களை பலப்படுத்தியான கிருபை உங்க மேல கடந்து வராது.